போய் பேப்பர் எடுத்தா போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? ஏன் இருக்கிறத சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லக்கூடாதா? ஏன் பொய்யை மூடி மறைக்கணுமா? என்ன நாடு இது? ஜனநாயக நாடு தானே? அண்ணாமலை அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். அவர்தான் முதலிடம் பிடிக்கிறார். அது இல்ல அதிர்ச்சி. அதை தாண்டி அண்ணன் பண்ண சம்பவம் தான் ஒரு பெரிய அதிர்ச்சி. இவர் இந்த ஆடியோவை வெளியிட்டதற்கு பிறகு பிஜேபி நபரோடு இவர் பேசிய தொலைபேசி உரையாடலை பிரத்யேகமா வெளியிடலாம். வானதி யாரு? கோயம்புத்தூர் சவுத்துடைய எம்எல்ஏ. அங்க போட்டியிட்டு ஜெயிச்சவங்க. அவங்களுடைய செல்வாக்கு அங்க கிடையாதுங்கிறாரு. ஏன் கிடையாது அப்படிங்கிறாருன்னா, சும்மா என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? வாய்க்கிலேயே பேசக்கூடாதான். பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வானதி அவர்கள் அண்ணாமலை பேசும்போது நாங்க எல்லாரும் அக்கா தம்பி நாங்க அப்படிதான் பேசிக்கிறோம், அப்படிலாம் எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உள்ள எதுக்குன்னா வர்றீங்க? ஓனருக்கு போன் பண்ணவா? உங்க எடிட்டருக்கு பேசவா? நீங்க பார்த்து பத்திரிகையாளர் ஃபாலோ பண்றீங்களா? அப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு? என்ன காசு கொடுக்க போறியா நீ? எதுக்கு இப்படி பதற அப்படின்னு நம்ம நினைச்சோம்ல. உண்மை அது கிடையாது. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, திருப்ப உண்மையிலே அதுதான் நடந்துச்சு. தம்பிக்காக நான் நிப்பேன் அப்படின்னு பேசக்கூடியவங்களதான் வானதிய தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா அண்ணாமலை ஏன் தோக்கணும்? அண்ணாமலை ஜெயிச்சா கோயம்புத்தூர் சவுத்துல என்ன நடக்கும்? பாலிடிக்ஸா பார்க்கும்போது வானதி தரப்புல இருந்து வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கை தான். இந்த கட்சிக்காக நின்று கல்லடிபட்டு சொல்லடிபட்டு எம்எல்ஏவாவே நின்று இருக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற வெயிட்டேஜ். அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். நம்மளே உண்மையிலேயே உயரிய நோக்கத்தோடு கூட சொல்லியிருக்கலாம். அந்த உயரிய நோக்கம் என்னன்னு அதனால பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு தெரியும். இப்ப என்ன திமுக கவுண்டர் பண்ணுச்சு அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். இதை வெளியில யாருமே பேசல. அப்பதான் திமுக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அண்ணாமலை இன்னொரு ஃபேக்டர் சொல்றாரு, பணம் ஒத்த பைசா கொடுக்க மாட்டேங்க. நான் சத்தியம் அடிச்சு சொல்லுங்க. ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்கல்ல, ராமர் கோயில் சத்தியம் அடிச்சு பண்ண சொல்லுங்க. கரிகாலன் குறித்து பேச சொல்லுங்க. மணல் கொள்ளை கரிகாலன் குறித்து பேச சொல்லுங்க. அவர் டீம் இறங்கி இருக்கிறாருல, அது குறித்தெல்லாம் பேச சொல்லுங்க. ஒரு ஆஸ்பத்திரியில ஐடி ரெய்டு நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அது குறித்து அண்ணாமலை பேசினாரா? நயினார் நாகேந்திரன் சிக்கின 4 கோடி மட்டும் பேச்சுக்கு வந்துச்சு. இப்படி திட்டமிட்டு ஒரு கருத்து உருவாக்கத்தை அண்ணாமலை தரப்பினர் சமூக ஊடகங்கள்ல வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி. வணக்கம் நண்பர்களே, அரண்சை நான் மகிழன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நாம் சந்திக்க போகின்ற மிகப்பெரிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளர் பேரலை மில்டன். வணக்கம். ஐபிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஒரு சர்வே நடத்தி அதை பற்றி பெரிய சர்ச்சைகள் சமூக வலைதளங்கள்ல ஜெயிக்கிறார் அண்ணாமலை அப்படின்னா போட்டிருந்தாங்க. அந்த சர்வேயோட ரிசல்ட் என்ன? ஃபர்ஸ்ட் சர்வேயோடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்றதை விட உண்மையிலேயே ஒரு கோவை மக்களுடைய ஆழ் மனதை தோண்டி எடுத்து உண்மையான கருத்துக்களை மிக தெளிவா எதை வச்சு தோண்டிருப்பாங்க? அவருடைய உணர்வு பூர்வமாக ஒரு தொகுதிக்கும் 500 பேர்களை தேர்வு செய்து 6 தொகுதிகள் வீதம் கிட்டத்தட்ட 3200 கிட்ட நபர்களை செலக்ட் பண்ணி இந்தந்த சாதியா நீங்கன்னு கேட்டு சாதி ரீதியா எடுத்து, இந்தந்த மதமா நீங்கன்னு மதமா எடுத்து, இந்தந்த வயசா நீங்கன்னு வயசா எடுத்து, இத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறீங்களா விவசாயியா நீங்க அப்படிங்க எடுத்து, இவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்களா நீங்க ஆட்டுக்காரரா நீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து, இந்த மாதிரி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு மிக தெளிவான உண்மையான நேர்மையான ஒரு ஆய்வு வெளியாகி. அந்த 500 பேர் எந்த கட்சியெல்லாம் கேட்கல. இல்ல, ஏன்னா வெளியிட்டவங்களே எந்த கட்சின்னு யாரும் கேட்காதப்ப நீங்க கேட்டவங்களை போய் என்ன கட்சின்னு எப்படி கேட்கறது? அதெல்லாம் பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க. அதெல்லாம் உண்மை ஒண்ணா நம்ம உள்ள வருவோம். அதன் அடிப்படையில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆய்வு ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துலதான் மனசை நீங்க கொஞ்சம் திடமா வச்சுக்கோங்க. நான் சொல்ல போற கருத்து உங்களுடைய ஆழ்மனதை புண்படுத்தக்கூடும். பெரியவர்கள் இந்த பீஸ் தானே ஆகச்சிறந்த ஆளுமைகளை கூப்பிட்டு தொடர்ச்சியா ஆதன் தமிழ் சேனல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நான் அந்த தம்ப்நெயில்ஸும் உங்களுக்கு தர்றேன். மெகா சர்வே மெகா சர்வே மெகா சர்வே எகிருது மவுஸ்ன்னு ஏதோ கீபோர்டு மவுஸ் பேட்டரி தீர்ந்து போய் ஜாம் ஆகுற மாதிரி அவ்வளவு மவுஸை எகிர விட்ட மாசம் வீடியோ பொட்டன்சியல் உள்ள ஒரு மிக முக்கியமான ஆளுமை. அவர் மீது நம்மளுக்கு வேற எந்த விமர்சனங்களும் கிடையாது. இதுவே நான் அவருக்கு பெரிய வேல்யூஸை தான் கொடுத்துட்டு இருக்கேன். அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, பிஜேபி அண்ணாமலை அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் 38.9% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறார். அவர்தான் முதலிடம் பிடிக்கிறார். கோவையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 2024 500 பேர்ல 38%. ஆமா, அகில உலக அளவிற்கான பெரிய அளவிற்கான அவருடைய 500 பேர்ல 38%, 170 பேர் அப்படியா? அப்படி எடுத்ததுல 500 பேரு, அதுல 38% அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு நம்பர் எடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் 38.9. நம்ம ஏன் ஒரு புள்ளியை நம்ம குறைச்சிக்கிட்டு 39னே சொல்லலாம். நம்ம அண்ணாமலை தானே, தப்பு இல்ல. 39. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது இன்னும் மனசை தைரியப்படுத்திக்கோங்க. திமுக 33.4. யாருக்கு? ராஜ்குமார் அவர்களுக்கு. கணபதி பி ராஜ்குமார் அவர்கள் 33.4% இடத்தை தக்க வைக்கிறார். அதற்கு பிறகு ஏடிஎம்கே
18.5% சிங்கி ராமகிருஷ்ணன் அவர் வந்து 18.5% பெறுகிறார். அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி 6.8%, 2 புள்ளி நம்ம சேர்த்துக்கலாம் 7% அவர்கள் பெறுகிறார்கள். அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில 2.4% பெறுகிறார்கள். அப்படின்னு ஒரு ஆக சிறந்த ஒரு முக்கியமான நேர்மையான கருத்து கணிப்பை வெளியிட்டு தமிழர் அவர் ஒருத்தர் வெளியிட்டு இருக்கிறாரு. வெளியிட்டது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. வெளியிட்டது உண்மை அப்படிங்கிறது குறித்து எல்லாரும் பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்கிறாங்க. ஏன் அந்த கேள்வி பத்திரிகையாளர்கள் மத்தியில வந்தது? அவர் வந்து சாலையில நிப்பாட்டிக்கிட்டு வெளியிட வேண்டிய நெருக்கடி எங்களுக்கு வந்துருச்சு, பிரஸ் கிளப்ல கூட என்னால வெளியிட முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி அதகலப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு அந்த இடத்தையே வந்து கலையபரப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. தெருவுக்கா போறையில் தெருவுல நின்று கத்திட்டு இருந்தாரு. அதன் அடிப்படையில உண்மையிலேயே அவர் வைத்திருக்கக்கூடிய கேள்வி எல்லாம் பார்க்கும்போது லயோலா காலேஜே ரத்த கண்ணீர் வடிக்கணும். ஏன்னா லயோலா காலேஜ் இவங்க மத்தியில பட்டுக்கிட்டு படுற பாடு பெரும்பாடு. லயோலா முன்னாள் மாணவர் 30 தடவை சொல்றாரு. லயோலா காலேஜ் பிரின்சிபலே வெளியில போய் சொல்ல மாட்டாரு நான் லயோலா காலேஜ் பிரின்சிபல். அதுல படிச்சுட்டு வந்தோட அட்மிஷன் கிடைச்சிருச்சுட்டு ஒரே காரணத்துக்காண்டி இவரு புதுசா விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அங்க ஒரு லயோலா, எல்லாரும் லயோலான்னு போட்டு லயோலாவுக்கு உண்டான மரியாதையவே கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு லயோலா இதுவரைக்கும் 48 ஆய்வுகள் அவர் நடத்தி இருக்கிறாராம். அதன் அடிப்படையில் இவர் ஒரு தமிழராம். தனிப்பட்ட முறையில் இவருடைய கை காசு ஆய்வுகள் நடத்தினா தமிழரா? மூத்த இல்ல பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார்ல, அவரெல்லாம் நீங்க அங்கீகரிக்கிறீங்க. பெண்ணு நிறுவனம்லாம் நடத்துறாங்க, அதெல்லாம் நீங்க அங்கீகரிக்கிறீங்க. ஒரு தமிழர் நான் வெளியிடக்கூடாதா? எனக்கு இது என்ன ஜனநாயகமா? இஸ் திஸ் டெமோக்ரசி? ஆல் யூ ஆர் இடியட்ஸ். இப்படி எல்லாம் அவருடைய உணர்ச்சி வசப்பட்டு போகும். நானும் அந்த வீடியோ பார்த்தேன், பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். சரி, அது கூட நம்ம கலாய்கிற தேவையில்லைன்னு வைங்க. அவரு அஸ்பர் அட்வொகேட் ஹைகோர்ட் சென்னை அப்படிங்கறதெல்லாம் எதுக்கு அங்க வருதுன்னு தெரியல. அது எல்லாத்தையும் சொல்லி அதகலப்படுத்தி அந்த ஆய்வு வெளியிட்டார். அது வரைக்கும் சரி ரைட், என்னடா ஆய்வு தானே வெளியிட்டு இருக்கிறாரு, அதுல என்ன இருக்கு அப்படின்றதுல அதுல என்ன அதிர்ச்சி இருக்கு அப்படிங்கறது தான் உங்களுக்கு தோணும். அது இல்ல அதிர்ச்சி. அதை தாண்டி அண்ணன் பண்ண சம்பவம் தான் ஒரு பெரிய அதிர்ச்சி. இவர் இந்த ஆடியோவை வெளியிட்டதற்கு பிறகு பிஜேபி நபரோடு இவர் பேசிய தொலைபேசி உரையாடலை பிரத்யேகமா வெளியிடலாம். அவர் குறிப்பிடுறத கேட்டுக்கங்க. கள நிலவரம் நீங்க பார்த்த வரைக்கும் வேற என்ன நமக்கிட்ட என்ன பிரச்சனையா தெரியுதுங்கண்ணா? ஏதாவது பிரச்சனை சொல்றாங்களா? சூலூர் பகுதிக்கு நல்லா ஒர்க் பண்ணும். சூலூர் தாங்க மைனஸா வரும். சூலூர் தான் மைனஸ். பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் சைடு கணபதி ஏரியா சைடுலாம் மைனஸ் வரும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சிங்கனூர் சைடு கொஞ்சம் அது இந்த மருதப்படை அந்த சைடு கொஞ்சம் ஏடிஎம்க்கு கொஞ்சம் இதாகும். மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஓவரால் வந்து வந்துடும். என்னப்பா இதெல்லாம் பாசிட்டிவா தெரியுதுங்கன்னா உங்க பார்வையில நீங்க பார்த்த வரைக்கும்? கடை பல்லடம் வந்து தூக்கி கொடுக்கும், எப்படியா வரும். சரிங்க. அதுக்கடுத்து வந்து சூலூர் வந்து நமக்கு கொஞ்சம் இழுபறியா இருக்கும். சரி 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 சரிங்கண்ணா. ரீடிங் போகும், தூக்கி கொடுக்கும். கோவிட் தொகுதி அண்ணாமலையால் மோடியால் தான் தூக்கி கொடுக்கும். வயநாடு சீனிவாசனால கிடையாது. பாடி சீனிவாசனால கெட்ட பேர் தான். கெட்ட பேர் தான் இல்லைங்களா? ஆமா, கெட்ட பேர் தான். என்ன எதாவது சொல்றீங்கன்னா ஏதாவது மக்கள் ஏதாவது பேசிக்கிறாங்களா? ஏதாவது தெரியுதா? மக்கள் முதல்ல அவங்க ஒரு தொகுதிக்கு வராத எம்எல்ஏன்னு பாக்குறாங்க. நல்லது நல்லதுங்கண்ணா. நல்லதாங்கண்ணா நல்லதாங்க. வாய்க்கிலே மேடையில் பேசக்கூடாது, பிரச்சனை கொடுத்தாங்க, களத்துல இருக்கிறாங்க. எங்க ஒரு 4 எம்எல்ஏ கிடைக்கிற போது நீங்க வந்து களத்துல இருந்து ஒரு ஆக்டிங் கூட பண்றதுன்னா பத்திரிகை பிரச்சனை கொடுத்து என்ன போயிடணும். வாஸ்தவம் தானே, சரியான பேச்சு தானே. குறைஞ்சபட்சம் ஒரு நடிப்பா கூட பப்ளிக் நடிக்கலாம். நீங்க அப்புறம் பாஜக எப்படி வந்து வளரும் இருக்கிற காம்படிஷன்? கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. ஆக்சுவலா இவர் நம்மளுக்கு சில அதிர்ச்சிகரமான செய்திகளை சொல்றாரு. ஒரு சர்வேக்கு முரணா இருக்குது அந்த. ஆமா, அபத்தமா இருக்கு. அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா வானதி சீனிவாசன் போர்ஷன் ரொம்ப முக்கியமான போர்ஷன். அதுதான் நம்ம பெக்கா வச்சு பேசணும். அதை நான் அடுத்து பேசுறேன். அதுக்கு முன்னாடி அவர் குறிப்பிடுற எங்கெல்லாம் நம்ம வீக்கா இருக்கணும்னு சொல்லும் போது அவர் குறிப்பிடுற தொகுதி வந்து சூலூரை குறிப்பிடுறாரு, கவுண்டம்பாளையத்தை குறிப்பிடுறாரு, கோயம்புத்தூர் நார்த்தை குறிப்பிடுறாரு, சிங்காநல்லூரை குறிப்பிடுறாரு. இது எல்லாத்திலையும் வீக் ஆகுதான். எங்கெல்லாம் ஹை ஆகுதுன்னு கேட்கும்போது பல்லடத்துல பேச்சுக்கணும் வந்துருவோம் நம்ம அப்படிங்கிறாப்ல. சரி, வேற எங்க போவோம்னா கோயம்புத்தூர் சவுத்துல நம்ம வந்துருவோம், நல்ல செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறாப்ல. சூலூர்ல இழுபறிங்கிறாப்ல. இழுபறின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அங்கெல்லாம் அதிமுக திமுக லீடிங் எடுத்துருங்கிறாப்ல. லீடிங்னா அது இழுபறி கிடையாது, அவங்க லீடிங், அங்க அவங்க கோட்டை. அது போக கோயம்புத்தூர் நார்த்து சிங்காநல்லூர்லாம் அதிமுக இருக்கிறாங்க, வெயிட்டு அவங்களுக்கு அந்த பக்கம் போயிருது அப்படிங்கிறாரு. எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது மிச்சம் 2 பல்லடம் ஒண்ணு இருக்கு, கோயம்புத்தூர் சவுத் ஒண்ணு இருக்கு. அதுலயும் சவுத்துல என்ன குறிப்பிடுறாரு? சவுத்துலயுமே கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம்ங்கிறது வானதியால கிடையாது. வானதி யாரு? கோயம்புத்தூர் சவுத்துடைய எம்எல்ஏ, அங்க போட்டியிட்டு ஜெயிச்சவங்க. அவங்களுடைய செல்வாக்கு அங்க கிடையாதுங்கிறாரு. ஏன் கிடையாது அப்படிங்கிறாருன்னா சும்மா வந்து என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு? வாய்க்கிலேயே பேசக்கூடாதான். வானதி வாய்க்கிலேயே பேசக்கூடாது, வந்து கிரவுண்ட்ல உட்காரணும். 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா எப்படி வேலை பார்ப்பாங்க? அந்த அம்மா வேலையே பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இது எங்க இருந்து பொருத்தி பார்க்கணும்னா பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்துல இருந்து கீழே வரைக்கும் வானதி அண்ணாமலை அந்த கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, அது இவ்வளவு நாட்கள்
வெளிப்படையா எல்லாரும் பத்திரிகையாளர்கள் மத்தியில பேசுவாங்களே தவிர உள்ளுக்குள்ள அப்படி ஒரு டிஸ்பியூட் இருக்குங்கிறத வெளியில யாரும் சொல்லிக்கிறல. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வானதி அவர்கள் அண்ணாமலை பேசும்போது நாங்க எல்லாரும் அக்கா தம்பி நாங்க அப்படிதான் பேசிக்கிறோம், அப்படிலாம் எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தம்பி பேசும்போது தம்பிக்காக நான் வந்து நிப்பேன் அப்படின்னு பேசக்கூடியவங்களதான் வானதிய தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த இவர் பேசுற ஆடியோ மூலமா உண்மையிலே வானதி அங்க ஒர்க் பண்ண விரும்பல அப்படிங்கறத வெளிப்படையா ஒத்துக்கிற முடியுது. அண்ணாமலை தோற்பதை விரும்புகிறார். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். அண்ணாமலை ஏன் தோக்கணும், அண்ணாமலை ஜெயிச்சா கோயம்புத்தூர் சவுத்துல என்ன நடக்கும், இப்படி பல்வேறு விஷயங்கள் அது உள்ள கேள்வியா இருக்கு. வானதி டம்மி ஆகும். வானதி டம்மி ஆவாங்க. ரெண்டாவது, வானதியை மீறி இங்க பெரிய செல்வாக்கு அண்ணாமலைக்கு கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சா அது வானதிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடி வாங்கும். இவங்க அப்ரோச் பண்ணி போய்கிட்டு இருக்க இயல்பு அரசியல்ங்கிறது என்னங்க, இத்தனை வருஷம் கட்சியில இருக்கிறாங்க. கனிமொழி சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில ரைட் உமன் ராங் பார்ட்டின்னு வானதி சீனிவாசன் குறித்து குறிப்பிடுறாங்க. இவ்வளவு வருஷம் இந்த கட்சியில பிஜேபியில உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் எங்க இருந்தோ ஒரு நபர் சொன்னாருன்னு சொல்லி அவரை கூட்டு வந்து தமிழ்நாட்டுல ஒருத்தரை பொறுப்பா போட்டு அவருக்கு எம்பி கேண்டிடேட்ல இருந்து மாநில தலைவர்ல இருந்து மோடி வந்தா பக்கத்துல உட்கார்ந்து தோல்ல தட்டுறது வரைக்கும் தோத்தாரு. அவர் இருக்க ஏரியால அவர் பூத்துல ஒரு ஓட்டு வாங்கினாருன்றதுதான் அவருக்கு இருக்கிற நிலைப்பாடு. அவ்வளவுதான் அவருடைய செல்வாக்குன்னு இருந்தா கூட மோடி பக்கத்துல போட்டு உட்கார வச்சுக்கிறாரு, என்னென்னமோ வெயிட்டேஜ் எல்லாம் கொடுக்குறாங்கிறது பாலிடிக்ஸா பார்க்கும்போது வானதி தரப்புல இருந்து வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கை தான். இந்த கட்சிக்காக நின்று கல்லடிபட்டு சொல்லடிபட்டு எம்எல்ஏவாவே வந்து நின்று இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கிற வெயிட்டேஜ். அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இது ஒண்ணு வானதியை வச்சுக்கலாம். பல்லடத்துல பிச்சுக்கிட்டு நாங்க வந்துடுறோம் அப்படின்றதெல்லாம் இவர் அது மட்டும்தான் சொல்றாரு. பல்லடத்துல மட்டுமே உங்களுக்கு ஓட்டு விழுந்தாலும் மீதி இருக்கக்கூடிய 5 தொகுதிகள்லாம் எங்கெங்க விழுகுது, மொத்தமா கோயம்புத்தூர்ல 20 லட்சம் ஓட்டுங்க. 20 லட்சம் ஓட்டுல போலிங் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா 15 லட்சம் ஓட்டு போலிங் ஆகுங்க. இதுல ஓட்டு வயசாவே நீங்க பிரிச்சுக்கங்க. அருந்ததியர்கள் எத்தனை லட்சம், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் அருந்ததியர் மக்கள் இருக்கிறாங்க. அருந்ததியர் மக்கள் மிக தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க, திமுக கூட்டணிக்கு அவர்களுடைய ஆதரவு. எல்முருகன் செல்வாக்கு இல்ல எல்முருகன் ஃபேக்டரே கிடையாதுங்க கோயம்புத்தூர்ல. எல்முருகனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தானே அண்ணாமலை வந்தாருன்றது தானே அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோபமே கூட. அண்ணாமலை ஒவ்வொரு முறையும் வரும்போது எல்முருகன் திட்டமிடப்பட்டு பக்கத்துல வந்து நிக்க வைக்கப்படுறாரு, வாலண்டியரா நிக்க வைக்கப்படுறாரு. ஆனா மரியாதை எல்முருகனுக்கு கிடைக்குதா? எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரம், மோடி வந்தாரு, அமித்ஷா வந்தாரு, இவ்வளவு இது பண்ணாங்க. ஆனா எல்முருகன் வேல் யாத்திரைன்னு ஒண்ணு நடத்தி தானே நம்மளுக்கு 4 எம்எல்ஏ கொடுத்தாரு. அப்பேற்பட்ட எல்முருகனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலையேங்கிற கோபம் அருந்ததியர் மக்கள் மத்தியிலே இருக்கும். குறிப்பா 3% உள்ளீட ஒதுக்கீடு மேட்ரு திமுகவுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் அருந்ததியர் மக்கள் மத்தியில. நான் கோயம்புத்தூர் போனேன், 3 நாள் இருந்தேன். எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களை சந்திச்சேன். எம்எஸ்எம்இ சார்ந்த மக்களை சந்திச்சேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட சந்திச்சேன், திமுக தரப்பினரை சந்திச்சேன், பாஜக தரப்பினரை சந்திச்சேன், அதிமுக தரப்பினரை சந்திச்சேன். அதிமுக ஆதரவாக இருக்கக்கூடிய தொகுதிகளிலையும் போய் நம்ம வேலை பார்த்தோம். வேலைன்னா அவங்களுக்கு வேலை பார்க்கல, நம்ம என்ன ரிப்போர்ட்னு எடுத்து பார்த்தோம். இவ்வளவு ஒர்க் பண்ணப்ப வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் சொல்றேன். இது போக சிறுபான்மையினர் ஓட்டு கிட்டத்தட்ட 7% மேல சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு. அப்படி பார்த்தா கூட நீங்க 1.5 லட்சம் ஓட்டு கணிசமா அவங்களுக்கு இருக்கக்கூடியது. அவங்க இப்ப எஸ்டிபிஐயோட அதிமுக கூட்டணியில் இருக்கிறதால இந்த ஓட்டுல வந்து ஒரு பாதியை வந்து நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. ஆனா நான் விசாரிக்கிற வரைக்கும் எஸ்டிபிஐ ஜமாத்துகளை அப்ரோச் பண்ணும்போது ஜமாத்துகள் மிக தெளிவாக, கிட்டத்தட்ட 20 ஜமாத்துகள் மிக தெளிவாக எஸ்டிபிஐனுடைய நிலைப்பாடு தவறு என்பதை அவர்களிடமே வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது எஸ்டிபிஐ காரங்களே ஒத்துப்பாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. மேல்மட்டத்தில் எஸ்டிபிஐயில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே தான் அவங்க ஓட்டு போட்டா அவங்களுடைய கூட்டணி தர்மம், நம்ம எடப்பாடி சித்தப்பா இருக்கிறாரு அவருக்கோசம் நம்ம ஏதாவது போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் ஓட்டு போட்டாதானே ஒழிய எஸ்டிபிஐயில் அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருப்பாங்கல்ல, உணர்வு பூர்வமாக இந்த பாசிச பாஜக நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கு நம்பக்கூடிய இஸ்லாமிய சிறுபான்மையினர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வாக்கு முழுக்க முழுக்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் வந்து சேரும், திமுகவுக்கு தான் வந்து சேரும். இந்தியா அலைன்ஸ் தான் அவங்க நேசிக்கிறாங்க. இன்னொரு ஃபேக்டர் எடுத்துக்கங்க, காங்கிரஸ் அங்க ஜெயிக்க முடியுது தோக்க முடியுதுன்னு தனியா நின்னா வராது. ஆனா அவர்களுடைய சதவீதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பெர்சன்டேஜ். ஏன் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, கோயம்புத்தூரை நீங்க மித்த திராவிட கட்சிகள் ஆளுமை பண்ணக்கூடிய பகுதிகள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் திராவிட கட்சிகளுக்கு ஒரு செட்பேக்கா இருக்குன்றது வெளிப்படையா விழுகக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் வர்றது. சென்ட்ரலைஸ்டான ஃபோர்ஸ் அங்க இருப்பாங்க அப்படிங்கிற தேரி எல்லாம் உண்டு. அதன் அடிப்படையில தான் கம்யூனிஸ்டுகள் ஒவ்வொரு முறையும் அங்க போட்டிடுவாங்க, அவங்க வெற்றியும் பெறுவாங்க அப்படிங்கிறது உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி. தொழிற்சங்க பின்புலம் அது ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் தொழிற்சங்கம் இவங்க 2 பேரும் கை வச்சு வீதிக்கு வீதி பிரச்சாரத்துக்கு இறங்கி இருக்கிறாங்க.
இது போக விசிகா மாதிரியான அமைப்புகள், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மாதிரியான அமைப்புகள்னு முற்போக்கு அமைப்புகள் அங்க கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்கறாங்க. இவங்க எல்லாருடைய வாக்கு சதவீதத்தையும் கணக்கு பண்ணீங்கன்னா திமுகவுக்கு வெரி சாலிடா 6ல இருந்து 6.5 லட்சம் ஓட்டு வெரி சாலிட். அதாவது படுத்துக்கிட்டே ஜெயிக்கிறதுமா இல்ல, படுத்துக்கிட்டு இருந்தா கூட அந்த 6 லட்சம் ஓட்டு சாலிடா வந்து நின்றும். இது போக மீதி இருக்கக்கூடிய ஓட்டு 15ல 6 போச்சுன்னா எவ்வளவு? 9 லட்சம் ஓட்டுக்கு நீங்க இன்னும் 3 பேர் போட்டியிடணும். யார் யார் போட்டியிடணும்? அதிமுக போட்டியிடணும், பிஜேபி போட்டியிடணும், புரட்சி புலி நம்ம நாம் தமிழர் கட்சி அக்கா போட்டியிடணும். இது நாம் தமிழருடைய பெண் வேட்பாளரே ஒரு பெரிய கேள்விக்குறி. அண்ணாமலைக்கு ப்ளீஸ் பண்றதுக்காக ஒரு டம்மி கேண்டிடேட் போடணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பெண் வேட்பாளர் நிப்பாட்டாரு. பெண் வேட்பாளர் நிப்பாட்டினா டம்மியா அப்படின்னு நம்மளை கேட்கக்கூடாது, அண்ணனை போய் கேட்கணும். ஏன்னா அண்ணன் இப்படித்தான் நிப்பாட்டுவாருன்னு அவர் கூட அந்த நேரத்துல கூட இருந்த ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேச ஆடியோ லீக் ஆனப்ப அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அண்ணாமலையுடன் சமரசம் செய்துதான் சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை, அதுவும் ஒரு பெண் வேட்பாளரை பிரச்சாரத்துக்கு, நான் தான் சொல்றேன்ல 3 நாள் இருந்தேன், நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு பிட் நோட்டீஸை நான் பார்க்கல, டீ கடையில பார்க்கல, கிரவுண்ட்ல பார்க்கல, பயலுக விளையாடுற இடத்துல பார்க்கல, வீடுகளுக்குள்ள பார்க்கல, எங்கேயுமே பிரச்சார கொடிகள்னு பார்க்கல. அவங்க பாவம் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 10 மணிக்கு வந்து ஒரு ஏரியால ஆட்டோவை போட்டுட்டு அங்களுக்குள்ள நின்று ஏதாவது பேசிட்டு போகலான்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான். இளைஞர்கள் புதுசா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அவங்க மேல இவங்க சவாரி பண்ணணும்னு நினைக்கிற நாம் தமிழர். ஆனா டீலிங் வந்து வேற இடத்துல இருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த கணக்கின் அடிப்படையில நாம் தமிழர் அங்க நிப்பாட்டுறாங்க. நாம் தமிழருக்கு இவர் 6.8% வெயிட்டேஜ் கொடுக்குறாரு. புரிச்சுப்போம். இப்ப இது எல்லாம் பிரிஞ்சிச்சுன்னா மீதி இருக்கிற 9 லட்சம் ஓட்டுக்கு ரெட்டலைன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அதிமுக பெல்ட்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, எஸ்பி வேலுமணியோட கோட்டைன்னு கோயம்புத்தூருக்கு ஒரு முத்திரை இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கிற ஒண்ணு. இது போக நாயுடு கம்யூனிட்டி ஓட்டு இருக்கு. ரெட்டலைன் சார்பாக நிக்கக்கூடிய நபர் நாயுடு கம்யூனிட்டி. அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அவங்கள நினைப்பாங்க. இவர் என்னமோ இங்க இருந்து சந்திரபாபு நாயுடு ஆளுகளை பூரா கூட்டியாந்து எலெக்ஷன் கேம்பெயின் வேலை பார்த்தோம்னா நாயுடு பூரா நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அண்ணாமலை அங்கிருந்து ஆள் கூட்டி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வய ஏத்துக்கல, வானதி சீனிவாசனே கட்சிக்குள்ள ஏத்துக்கல. எங்கேயோ இருந்து வர்ற சந்திரபாபு நாயுடு கொலவெறியில இருப்பாங்க அந்த டீம். இவங்க அங்கேயும் வேலை பார்க்கல. பிஜேபியுடைய உண்மையான செல்வாக்கு அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா இவர் குறிப்பிடும்படியான அர்பன் ஏரியால இருக்கு. அர்பன் ஏரியால யாருன்னா நம்ம போய் மைக் நீட்டினோம்னா கூட இந்த சென்னையில ஏதாவது ஒரு சிட்டி ஏரியால கொஞ்சம் மிடில் கிளாஸ் அவங்க மனநிலை சார், திஸ் பாலிடிக்ஸ் இஸ் சாக்கடை சார், I don't want anyone to come power sir, this is ridiculous sir, I don't believe in the DMK politics சாக்கடை, we need அண்ணாமலை அப்படி சொல்லக்கூடிய ஒரு பூமர் தனமான ஆட்கள் தான் இருப்பாங்க. நகரப்புறத்துல பொலிட்டிக்ஸ் சாக்கடைன்னு சொல்லி அண்ணாமலை தேர்ந்தெடுக்கிறாங்க, கிராமப்புறத்துல யார சாக்கடைன்னு சொல்றாங்க? அதிமுக உண்மை. அதிமுகவுடைய பெல்ட்ங்கிறது வந்து ரொம்ப ரூரலான பகுதிகளில் பூரா அதிமுகவுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அது அதிமுக அப்படிங்கிற ரெட்டலைக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. அது இப்ப இல்ல, பல நெடுங்காலமா எம்ஜிஆர் காலத்துல இருந்து அந்த ரெட்டலை எங்க நின்னாலும் ஓட்டு போடக்கூடிய மக்கள் தான். அண்ணாமலை பதறி அடிச்சுக்கிட்டு ஒரு தடவை பேசினாரு, ஞாபகம் இருக்கா? உள்ள எதுக்குன்னா வர்றீங்க, ஓனருக்கு போன் பண்ணுவா, உங்க எடிட்டருக்கு பேசவா, நீங்க பார்த்து பத்திரிகையாளர் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு, என்ன காசு கொடுக்க போறியா நீ, எதுக்கு இப்படி பதற அப்படின்னு நம்ம நினைச்சப்பல. உண்மை அது கிடையாது. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்குள்ள போனாரு, ஒரு வய வீட்டை விட்டு வெளியில வரல. யாரு வந்திருக்கான்னு கூட வெளியே வந்து பாக்கல. அவர் பேர் என்ன, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மோடினா வணக்கங்கண்ணான்னு பாட்டு போடும்போது ஐயோ பிள்ளை பிடிக்கிற வண்டி வருதுன்னு உள்ள ஓடுட்டாங்க மக்கள். யாருமே வெளியில வரல. அந்த சீனை பார்த்தப்போ வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவார்ல, திருப்பா திருப்பா திருப்ப உண்மையிலே அதுதான் நடந்துச்சு. அவர் போனப்ப வெளியில் யாருமே வரல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச ரிசல்ட். அதனாலதான் பதறி அடிச்சுக்கிட்டு சொதப்பியது ரோட் ஷோ, மழுப்பினார் அண்ணாமலை, இப்படி எல்லாம் தம்ப்நெயில் வச்சு வீடியோக்கள் வந்துருமோ, ஊடகங்கள்ல இது ஒரு செய்தி ஆயிருமோன்றத பயந்துகிட்டு கூட்டம் இருக்கக்கூடிய மெயினான ஏரியாக்கள்ல மட்டும் நம்மளுடைய பிரபலம் இருக்கணும், உள்ளுக்குள்ள போனோம்னா அடி வாங்குறத தெரிஞ்சுக்க கூடாதுன்னு மறைச்சாரு. இதுல இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, மக்கள் பூரா வீட்டுக்குள்ள போன உடனே ஓ கதவை சாத்திட்டியா அப்படின்ட்டு ஸ்டிக்கர் எடுத்து போய் ஒட்டிட்டோம், கதவுல ஒட்டு வந்துருது. அங்க ஒருத்தர் கிராமத்துல நான் பேசினப்ப, என்ன வாசல்ல அண்ணாமலை ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, ஏங்க நேற்று வந்தாங்க ஒட்டிவிட்டு போயிட்டாங்க, எடுத்தா வரமாட்டேன், அது எடுத்தா வரமாட்டேங்குது, தண்ணி வச்சு மயனை தேய்க்க சொல்லியிருக்கேன், ஒட்டி விட்டு போயிடுறாங்க. உண்மையிலேயே கிரவுண்ட் ரியாலிட்டி அங்க அவ்வளவுதான் இருக்கு. அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது ஐபிடிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் மாதிரி ஒரு சில விலைக்கு வாங்கக்கூடிய யூடியூப் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை அவங்கள வந்து அது என்ன சொல்லுவாங்க, கருத்தை திணிச்சு வெளியில கொண்டு வந்து பேச வைக்கிறது. இப்ப இதே ஐபிடிஎஸ் நிறுவனத்தை சார்ந்தவர் ரகல பண்ண அந்த வீடியோ யூடியூப்ல 1.5 லட்சம் வியூஸ், 2 லட்சம் வியூஸ். இவர் ஆதன் தமிழ்ல உட்காந்துக்கிட்டு எகிருது மவுசு, நான் உருட்டுவேன் தினுசு அப்படின்னு பல்வேறு வீடியோக்களை அவர் போடுறாருல.
இந்த வெயிட்டேஜ் மட்டும்தான் சோசியல் மீடியால இருக்கு. நானுமே 3 நாளைக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அண்ணாமலை ஏதோ ஜெயிச்சிருவாரு போல இருக்கு, அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு போல இருக்கு அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த பெர்செப்ஷனை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு மாநில தலைவரா இருக்கிறாரு, கான்ட்ரவர்சியா பேசுறாரு, அவர் வச்சு வீடியோ போட்டோம்னா 1 லட்சம் வியூஸ் போயிருது. இது எல்லாத்தையும் யோசிச்சு அவங்க அதை ஒரு கண்டென்ட்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன பிரச்சனைன்னா நம்ம எங்க விஜயகாந்த் மாதிரி மாறிடுவோமோன்ற பயம் அவருக்கு இருக்கு, நம்மள காமெடி பீஸ் ஆக்கிடுவாங்கன்ற பயம் அதுல இருக்கு. அந்த எச்சரிக்கை உணர்வுல என்ன பண்றாரு, பாயிறாரு எல்லார் மேலையும். அதை ரங்கராஜ் பாண்டேட்ட அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்ப அந்த பாயிர மனநிலையில இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால பத்திரிகையாளர்களுமே செட்டில்டா, நீ பாட்டுக்கு கத்திட்டு போப்பா அப்படின்னு விட்டுறாங்க. அது அப்படியே ஆனர் ஆகுது. இதால கிரவுண்ட்ல ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் நடந்திருக்கான்றது தான் எனக்கு இருந்த கேள்வி. அதன் அடிப்படையில தான் போனேன். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே கிரவுண்ட்ல அவர் ஒரு நபரா கூட பேசு பொருள் ஆகல. நீங்க சொல்லக்கூடிய அர்பனை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் போறதுக்கான சான்சஸே இல்லாம தான் இருக்கு. அண்ணாமலை ஃபேக்டருங்கிறது வெளியில இங்க ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் தான், கிரவுண்ட் ரியாலிட்டியில கிடையாது. இதை தாண்டி இன்னும் பல விஷயங்களை பேசலாம். அண்ணாமலை இவ்வளவு தூரம் சோசியல் மீடியால தான் பேசுறாரா, கிரவுண்ட் ரியாலிட்டியில எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டா கிரவுண்ட் ரியாலிட்டிலையும் இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் அப்படின்னா, வெளிப்படையாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோயம்புத்தூருங்கிறது சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய ஹப். அதுதான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய பகுதி. அது தொழில் சார்ந்து பல்வேறு வேலைகளை பார்க்கக்கூடியது. ஜிஎஸ்டிங்கிறது மிகப்பெரிய சுமை அவர்களுக்குங்கிறது பிஜேபிக்கும் தெளிவாக தெரியும். ஊரறிந்த ரகசியம். அண்ணாமலை வந்து நின்னா ஓட்டு போட மாட்டாங்கன்றது அண்ணாமலைக்கே தெரியும், அவங்க அப்பா மோடிக்கே தெரியும். ஃபேக்ட் அதுதான். அப்ப என்ன பண்றாரு அண்ணாமலை, ஒவ்வொரு நிறுவனங்கள்ட்டையும் போய் பேசுறாரு. நான் வந்தேன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிருவேங்கன்னா, மோடியை பாருங்கன்னா என் சோல்டர்ல தட்டி கொடுத்து, யாரோ ஒருத்தர் திமுக காரரு எம்பி கேண்டிடேட்டு பேசிட்டாருன்னு உடனே எனக்காக வக்காலத்து வாங்கி சண்டைக்கு வருவார், மேடையிலேயே ஏறி நின்னுங்கன்னா, அந்த அளவுக்கு நான் மேல பவர்ல இருக்கேங்கன்னா, நான் ஜெயிச்சேன்னாங்கன்னா மினிஸ்டர் ஆயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சூப்பரா பண்ணி கொடுப்பேங்கண்ணா அப்படின்னு சொல்றதோடு மட்டும் இல்லாம, நான் ஜெயிச்சு வந்தா 5 வருஷம் நீங்க நல்லா தொழில் பண்ணணும்லங்கன்னா அதுக்காக நீங்க எனக்கு வாக்கு செலுத்தணுங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு. நல்லா தொழில் பண்ணணுங்கண்ணா அப்படின்னு சொல்றதுங்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையிலே வரவேற்க தகுந்த ஒன்று. தொழிலாளர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம நல்லா தொழில் பண்ணணும்னு என்ன நினைப்பார்ல, அப்படிதானே நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி நினைக்க மாட்டாங்க. அதோடைய டோன் தொழில் பண்றவங்களுக்கு தெரியும். 5 வருஷம் நீ நல்லா தொழில் பண்ணணும்ல அப்படிங்கிறதுடைய பொருளா அவங்க எடுத்துப்பாங்க. அண்ணாமலை உண்மையிலேயே உயரிய நோக்கத்தோடு கூட சொல்லியிருக்கலாம். அந்த உயரிய நோக்கம் என்னன்னு அதனால பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு தெரியும். இப்ப என்ன திமுக கவுண்டர் பண்ணுச்சு அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். இதை வெளியில யாருமே பேசல. அப்பதான் திமுக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது அவங்களுக்கு கிடைக்கிற தகவல். ராஜாவை இறக்குறாங்க. ராஜாவை இறக்குறாங்கன்னு என்ன இது, தஞ்சாவூருக்கு டிஆர்பி ராஜாவை இறக்குறாங்க, என்ன சம்பந்தமே இல்லாம இருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஃபாரவேவா இருக்கே, அவருக்கு ஒரு புது சிட்டி, அங்கவே என்னத்த பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போதுதான் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், இண்டஸ்ட்ரிக்காரனை நீ மிரட்டுறியா, இண்டஸ்ட்ரிக்காரனுக்கு நான் பாதுகாப்புக்கு இருக்கேன்னு நீ போய் சொல்லுன்னு ஸ்டாலின் ஆர்டர் போடுறாரு. அதன் அடிப்படையில் ராஜா போறாரு. ஒவ்வொரு இடங்கள்லையும் சந்திக்கிறாரு. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து சிறு குறு நிறுவனங்கள் வரைக்க மோடி பிரதமர் ஆக போவது கிடையாது. இது ஃபேக்ட். இதை நீ எங்க வேணாலும் போய்க்க. நான் திமுக காரன்றதுக்காக நான் சொல்றேன் நீ நினைச்சுக்காத. மோடி ஜெயிக்க மாட்டாருங்கிறது ஃபேக்ட். நீ அதையும் தாண்டி அவர் ஜெயிப்பாருன்னு நம்பிக்கிட்டு பயந்துகிட்டு அவனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற அப்படின்னா அப்படி நீ போட தேவையில்லை. நீ பண்ணக்கூடிய தொழில் உனக்கு தமிழ்நாட்டில் எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பாகவும் சுமூகமாகவும் இருப்பதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் தமிழ்நாடு அரசு சார்பாக பிளசண்டா செஞ்சு கொடுக்க முடியும். உன்னுடைய தொழிலாளர் நலனும் உன்னுடைய வியாபார நலனும் பாதிக்கப்பட போவது இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை, டிக்ளரேஷனை ஒரு அரசு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது கீழே நடக்குது. சிறு குறு தொழிலாளர்கள்ல இருந்து பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் வரைக்க, அதனுடைய பொறுப்பாளர்கள் வரைக்க டிஆர்பி ராஜா சந்திக்கிறார். அவர் தேவைப்படும் இடங்கள் எல்லாம் கேண்டிடேட்டையும் பயன்படுத்திக் கொள்கிறார், கூட்டு போய் பேசுறாரு. இது போக திமுக பண்ணக்கூடிய வேலைகள்ல சுணக்கம் இருக்கு, அந்த வேலையை செய்யல இந்த வேலையை செய்யல அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லா நேரங்களிலும் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான். அது எல்லா கட்சிகளுமே வைக்க வேண்டிய விமர்சனங்கள் தான். ஆமா, அதிமுக சூலூர் ஏரியால ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறேன், அதிமுக பிரச்சாரத்துக்கே வரல. என்ன கணக்குல இருந்தாங்க? இல்ல வீக் டேஸ்ல சண்டேவா இருந்தாலும் என்னங்க சண்டைக்கு ஏது சண்டேன்ற மாதிரி ரெட்டலைக்கு என்ன சண்டே, நீ வேலை எல்லாம் பார்த்திருக்கணும், அங்க வரல. அதாவது எம்பி கேண்டிடேட் வந்து பிரச்சாரத்துக்கு வரணும்னு இல்லைங்க, ஆட்டோல போட்டுக்கிட்டாவது ஒரு குரல் வரணும், பிட் நோட்டீஸ் வரணும்ல. கோயம்புத்தூர்ல பல பகுதிகளில் எஸ்பி வேலுமணியோட பிரசன்ஸ் இல்ல. அண்ணாமலையோடு ரகசிய டீல் இருக்கா அப்படிங்கிற கேள்வி அங்க முன்வைக்கிறான். யார் முன்வைக்கிறா? அதிமுக காரங்களே சொல்றாங்க, ஐயா எங்களுக்கு என்ன வேலை பார்க்கறதுன்னு தெரியல, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலன்ற வருத்தத்தை பதிவு செய்யறாங்க. திமுக தரப்புலயும் சில வருத்தங்களை பதிவு செய்யறாங்க. ஐயா பிட் நோட்டீஸ் இன்னும் வரலங்கய்யா அப்படிங்கிற விமர்சனம். நம்ம ரொம்ப லேட்டா பேசுறோம்.
அதனால நம்ம இதை சொல்லி இப்படி உடனே ஒன்றும் மாத்திலாம் நடக்க போறது இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னையோட தேர்தல் பிரச்சாரங்கள் முடிஞ்சிருச்சு. ஃபேக்ட் அப்படின்னு அடிப்படையில இருந்து நீ உண்மையிலேயே எடுத்து பேசணும்னா கூட, பெர்சன்டேஜ் வைஸா எடுத்து பேசினா கூட நீ 6 லட்சத்தை வச்சுட்டு தான் ஆரம்பிக்கவே செய்யணும். சுமந்து ஸ்ரீராமன் பேட்டி போட்டிருக்கிறாரு. சிறுபான்மையினுடைய ஓட்டு 11% இருந்து 14% தமிழ்நாட்டில் இருக்குன்னா திமுகவுடைய எண்ணிக்கையை வெற்றியை 0ல இருந்து ஆரம்பிக்க கூடாது, 14ல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சுமந்து ஸ்ரீராமனுக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா? ஒரு கருத்து கணிப்பு எடுக்க போறோம்னா அதனுடைய உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது தெரியணும்ல. ஃபேக்டுக்கு உண்மைக்கு புறம்பா ஒருத்தன் எப்படிங்க இவ்வளவு வெளிப்படையா மோசமா அருவருக்க தகுந்த பொய்யான கருத்துக்களை சொல்றாங்க? அண்ணாமலை குறித்து அவர் சொன்ன எல்லாமே பொய். அப்படி நான் பேச வரல. ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. திமுகவுக்கு 33% கொடுக்கறதும் அவன் பிஜேபிக்கு 40% கொடுக்கறதும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். நான் தமிழ்நாட்டுல சோசியல் மீடியால மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களே பிஜேபி 2வது இடத்துக்கு வருதுன்னு சொன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறான். சமூக ஊடகங்களையும் சரி கட்சிக்காரனும் சரி. பிஜேபி காரங்களே நம்ப மாட்டாங்க. ஐபிடிஎஸ் சர்வேக்காரர் அவரே தனிப்பட்ட முறையில் போன் பேசும்போது 4 தொகுதியில நம்ம கீழே இருக்கிறோம்னு சொல்றாரு. உண்மை இப்படி இருக்கிறப்ப வெளியில நின்னுக்கிட்டு நீ பொய் பேசிக்கிட்டு கருத்து திணிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா போலீஸ் உன்னை கேள்வி கேட்க மாட்டான். என்னப்பா இது உண்மைக்கு மாறா பேசிக்கிட்டு இருக்கியா? கேட்க மாட்டான். வதந்தியை பரப்பிக்கிட்டு இருப்ப. உன்னைய பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? ஐயோ என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஐயோ தமிழனுக்கு வாழ வழி இல்லையா, நாதி இல்லையா, வேதி இல்லையா, இதெல்லாம் எப்படி பேசுவ நீ? நீ பண்றது பச்சை அயோக்கியத்தனம், தப்பு பண்ற. இதை கேள்வி கேட்க மாட்டாங்களா? இப்படி திட்டமிட்டு ஒரு கருத்து உருவாக்கத்தை அண்ணாமலை தரப்பினர் சமூக ஊடகங்கள்ல வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி அது இல்லை. நீங்க சொல்றீங்க கிரவுண்டு அண்ணாமலைக்கு சாதகமாக இல்லை. அண்ணாமலைக்கு சாதகம் இல்லாத சூழலில் இந்த மாதிரியான நபர்களை இன்ஃப்ளூயன்சஸ், சோ கால்டு இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களை பயன்படுத்தி அண்ணாமலை வெல்கிறார் 2 நாளா உருட்டிட்டு இருந்தாங்க. அப்படி எப்படி பாசிங்கள பார்த்த டைம்ல இல்ல. இந்த வீடியோ லிங்க் எல்லாம் மோடிக்கு அனுப்புவாப்லன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை. அதனாலதான் பக்கத்துல உட்காந்து சொல்றாரு. அவருக்கே ஸ்டாலின் பிரச்சாரத்துல பேசும்போது யாரோ ஒருவர் தமிழ்நாட்டில் பிஜேபி வெல்ல போகிறது என்று மோடியை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துல அண்ணாமலை எப்படி பார்த்துட்டு அந்த கார்டு உங்களுக்கு தரேன் போடுங்க. அது அண்ணாமலை தான், வேற யாரும் இல்ல. அமித்ஷாக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு இது தேராது. அதனாலதான் அமித்ஷா கண்டினியூஸா ரோட் ஷோக்கள் முழுக்க ரத்து பண்ணிட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காப்ல. மோடி கிட்டே ஒரு பக்கத்துல உட்காந்து உபதி அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. பின்னி படம் எடுக்கிறேன், 25 தட்டி தூக்குறேன், பெர்சன்டேஜா நான் நேத்து சாணக்கியா பேட்டியில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அதிமுகவோட 7% ஓட்டு நான் ஜெயிச்சு காட்டுவேன். என்னுடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டியே நான் பணைய வைக்கிறேன். என்ன உங்க பொலிட்டிக்கல் 3 வருஷம் கிரெடிபிலிட்டிக்கே எப்படின்னா 35 வருஷம் 50 வருஷம் பழந்தண்டு கொட்ட ஓட்டம் எல்லாம் இருக்கிறான். அவன் கிரெடிபிலிட்டி என்ன பண்ணுவேன்? பட் ஆனா அந்த கிரெடிபிலிட்டியை ரைஸ் பண்றதுக்கு சோசியல் மீடியால அந்த பிரசன்ஸை வேற வகையில இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட உட்கார்ந்துக்கிட்டு அது என்ன பிரச்சனைனா அண்ணாமலையுடைய நேம் சோசியல் மீடியால கொலாட்டரல் டேமேஜுங்க. டு பி ஃப்ராங்க், நான் பயாஸ்டா பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அண்ணாமலைங்கிறவர் விஜயகாந்துடைய இன்னொரு வெர்ஷன் தான் தமிழ்நாட்டு ஊடகங்களை பொறுத்த வரையில். என்ன விஜயகாந்த் நிதானம் இல்லாமல் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும்படி இவருக்கும் சில நிதானம் இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றாங்களே தவிர மித்தபடி அவர் சோசியல் மீடியால அப்படிதான் இருக்கிறார். இப்ப இதுல இருந்து அவரை ஓவர் கம் பண்ணணும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் மனிதருள் புனிதர், மனிதருள் மாணிக்கம், இறையருள் பெற்றவர், அவர் தேவாசீர்வாதம் பெற்றவர், அவர் மோடியின் கருணைக்கண் பார்வையால் இந்த தமிழ் சமூகத்தை ஆட்டி படைக்க வந்த சர்வ வல்லமை பெற்ற ஆகப்பெரும் கர்நாடக சிங்கக்குட்டி. இப்படி எல்லாம் நீங்க ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றத திருப்பி எடுத்துட்டு வரணும். அப்படின்னா யார் மூலமா ப்ரமோட் பண்ணலாம்? இருக்கவே இருக்கான் தேல்பத்ரி சிங், மதன் கௌரி. அவனை கூட்டி அந்தமா உட்கார வச்சோமா 1.5 லட்சம் 1.5 மில்லியனு 3 நாளா 30ஆம் நம்பர் ட்ரெண்டிங்கு இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு பேசிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்புறான். நான் மறுபடியும் சொல்றேன், அந்த 1.5 லட்சம் வியூஸ் ஆல்ரெடி அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வியூஸ். அது ஆல்ரெடி சோசியல் மீடியால வார் ரூம் கும்பல் என்று ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு அவர் பண்ணக்கூடிய இந்த சைடு எதிர்முகாம்ல இருக்கிறவங்களும் ஆட்டோமேட்டிக்கா போய் பார்ப்பாங்கல்ல என்னதான் பேசிருக்காங்க. அப்படிதான் பார்க்கலாமே தவிர அந்த ஒரு வீடியோவால அவருக்கு அப்படியே ஒரு பெரிய செல்வாக்கு வந்துருச்சு அப்படின்னா உண்மையிலே அப்படி ஒரு டம்மி பீஸுங்க. தமிழ்நாட்டுல அப்படி 1000 அரசியல்வாதியை பார்த்தாச்சு, எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்தாச்சு. டிடிவி தினகரனுக்கு ஃபயர் விடாத ஆளா? இடதுசாரி அமைப்புகளே பல பேரு டிடிவி தினகரன் திராவிட சிசுன்னு பேசின வரலாறுலாம் நான் காட்ட முடியும். சோசியல் மீடியால எந்த நியூஸ் சேனல்ல கிரிக்கெட் நியூஸ் லைவ் போய்கிட்டு இருக்கோம், டிடிவி தி மாஸ்னு போட்டு 3 ஃபயர் எமோஜியை போட்டுருமா. டிடிவி தினகரன் இப்ப எங்க இருக்கிறாப்ல? யாரோட இருக்கிறாப்ல? இதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல சோசியல் மீடியாவை நம்பினவங்களோட நிலைமை. இதே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கப்போ ஓபிஎஸ் கிளம்பி போய் அம்மா சமாதியில தர்மயுத்தம் இருக்க போறேன்னு போனாரு. ஏகப்பட்ட முழக்கங்கள் சசிகலாவுக்கு எதிராக முழங்கப்பட்டது. சசிகலாலாம் ஒரு ஆளான்னு கேட்கப்பட்டது. ஓபிஎஸ்க்கு ஃபயர் விட்டுக்கிட்டு சுத்தினானுங்க.
தர்மமுள்ள சிங்கம், நியாயமுள்ள சிங்கம், நிமிந்து பார்த்துட்டாரு எங்க தர்மத்தின் தலைவன், தங்க மகன், அப்படி இப்படின்னு சோசியல் மீடியால ஃபயர் விட்டாங்க. ஓபிஎஸ் இப்ப பலாப்பழத்தை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் செல்வாக்கு, அவ்வளவுதான். சசிகலா ஜெயில இருந்து கிளம்பி வரும்போது லட்ச கூட்டம் திரண்டு நின்னுச்சு. இன்னைக்கு சசிகலா எங்க இருக்கிறாங்க? அவங்க கூடவே இருக்க சொந்தக்காரர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவா வச்சு பேச முடிஞ்சா? இல்ல அவங்களை ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்ன ஓபிஎஸ்க்கு ஆதரவா தான் பேச முடிஞ்சா? இல்ல அவங்களோட கட்சியவே காவாத்தாக்கி கூட வச்சிருக்கிறாரு இபிஎஸ், அவரை எதிர்த்தாவது பேச முடிஞ்சா? இல்ல 4.5 வருஷம் தூக்கி உள்ள வச்ச மோடி எதிர்த்தாவது தான் பேச முடிஞ்சா? கூட்டம் மட்டும் வச்சு ட்ரோன்ல போய் மாலை போட்டு அவ்வளவுதாங்க. நீங்க சோசியல் மீடியால கட்சி நடத்திடலாம், தமிழ்நாட்டுல அதன் மூலமா வெற்றி வாய்ப்பு அடைஞ்சிடலாம். நீங்க கடைசி வரைக்கும் யாருக்கிட்ட தெரியுமா மல்லு கட்டுவீங்க? நாம் தமிழர்கிட்ட தான் மல்லு கட்டுவீங்க. இப்பயுமே இங்க இருக்கக்கூடிய வாக்குகள் டிரான்ஸ்பர் ஆகுறது அண்ணாமலைக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அர்பன் எலைட்டு அப்பர் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் யார்கிட்ட இருந்து பிரியும்னா, திமுக ஓட்டு வங்கியை சிதைக்காது, அதிமுக ஓட்டு வங்கியை சிதைக்காது, நாம் தமிழர் ஓட்டு வங்கியை தான் தூக்கிட்டு போய் நிப்பாட்டும். அதுக்குதான் மாதிரி போயிடும். இந்த சின்னத்தை பறிச்சு தூர வச்சிருக்கிறதே கூட இதோட. ஆமா, எல்லா ஃபேக்டர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட நீ சண்டை போட போற? இதை விட ரொம்ப முக்கியமானது, நான் கிட்டத்தட்ட நம்ம பப்ளிக் பைட்டே இருக்கு, போய் பார்க்கலாம். அது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கிட்ட பாத்துருக்காங்க. பெண்கள் மத்தியில 1000 ரூபாய் மேட்ரும் இலவச பேருந்து மேட்ரும் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல பலருக்கு விமர்சனம் இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கலன்னு சொல்றாங்க, பஸ் நேரத்துக்கு வரலங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அனுபவிக்கிற ஒருத்தவங்க கூட அது ஒரு குறையா சொல்லல. போகும்போது எனக்கு பிங்க் பஸ் வந்துருது, வரும்போது எனக்கு பிங்க் பஸ் வரலன்னு சொல்ற அம்மா கூட நான் பேசினப்ப, போகும்போது வந்துருது, வரும்போது வரல, அந்த நேரத்தை ஒட்டி நான் கிளம்ப வேண்டிய நெருக்கடி இருக்கே தவிர அது என்ன தம்பி பண்ண முடியும் அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்றாங்க. அவங்க மத்தியில இது பெரிய அளவுக்கு மேஜர் ரோல் பண்ணிருக்கு. கோயம்புத்தூர் இங்க இருக்கக்கூடிய சென்னை மாதிரியான ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல வீடியோ பாக்குற நம்மளுக்கு புரியாது. அங்க கிராம பகுதிகளில இருந்து சிட்டிக்குள்ள வர்றதுக்கு ஒரு பேருந்தினுடைய நேர அளவு எவ்வளவு, பயண அளவு எவ்வளவு, அவங்களுக்கு அங்க இருந்து வரப்போகக்கூடிய செலவு எவ்வளவு பெரிய பினான்சியல் ரிலீஃப் அவங்களுக்கு கொடுக்கும். பண்ணையாட்கள், ஜாதிய ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பண்ணையார் வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த 1000 ரூபாய் பேருந்து பயணத்துல வரக்கூடிய 600 ரூபாய் எவ்வளவு பெரிய ரிலீஃப் அப்படிங்கறதெல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அங்க அவங்க எல்லாம் மேஜர் ஒர்க் பண்றவங்க, அவங்க எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை இன்னொரு ஃபேக்டர் சொல்றாரு, பணம் ஒத்த பைசா கொடுக்க மாட்டேங்க. நான் சத்தியம் அடிச்சு சொல்லுங்க, ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்கல்ல, ராமர் கோயில் சத்தியம் அடிச்சு பண்ண சொல்லுங்க, கரிகாலன் குறித்து பேச சொல்லுங்க, மணல் கொள்ளை கரிகாலன் குறித்து பேச சொல்லுங்க, அவர் டீம் இறக்கி இருக்கிறாருல அது குறித்தெல்லாம் பேச சொல்லுங்க. தி வீக் பத்திரிகையில எழுதக்கூடிய பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்களை பேட்டி எடுத்தேன். அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, ஒரு ஆஸ்பத்திரியில ஐடி ரெய்டு நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அது குறித்து அண்ணாமலை பேசினாரா? நயினார் நாகேந்திரன் சிக்கின 4 கோடி மட்டும் பேச்சுக்கு வந்துச்சு, இது வெளியிலேயே வரலையே. எலெக்ஷன் கமிஷன் அங்க என்ன பண்ணுது? நேத்து உட்கார்ந்து சாணக்கிய பேட்டியில சொல்றாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா தான் எலெக்ஷன் கமிஷன்ஸ் வேலை பார்க்குதுன்னு. எத்தனை ஸ்டேட்ல ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க? அந்த ஸ்டேட்ல பூரா உங்க கட்சிகள் எத்தனை பேர் எத்தனை விதமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க? அதுக்கெல்லாம் பதில் இருக்கா உங்கள்கிட்ட? அப்ப லோக்கல்ல உங்களுடைய நண்பர் உள்ள வந்திருக்கிறாருன்னு ஒரு செய்தி இருக்கே, அது குறித்து உங்க கருத்து என்ன? அந்த வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இவ்வளவு பெரிய பணபலம், அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க உள்ள சண்டை போடுறீங்க. நான் பின்னாடி இருந்து வெறும் ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்து விவசாயம் பார்த்து அப்படிலாம் கிடையாது. கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப மோசமான குரூரமான வேலைகள் பிஜேபி தரப்புல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. சந்திரபாபு நாயுடு டீம் பிரச்சாரத்துக்கு வர்றதுன்னு சொல்றதும், இண்டஸ்ட்ரியல் சார்ந்த நபர்களை அவர்களுடைய சந்திப்பு நெருங்கி கொண்டிருப்பதும், உத்தரப்பிரதேசத்துல இருந்து யோகி ஆதித்யநாத் டீம் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்வதும் ஆபத்தின் அறிகுறிங்க. மக்கள் யாரும் அண்ணாமலை குறித்து பேசுவதற்கு தயங்குவது ஆபத்தின் அறிகுறிங்க. இவ்வளவு மோசமான சூழலை நோக்கி கோயம்புத்தூரை இழுத்து கொண்டு வருகிறாருங்கிறது ஆபத்தான அறிகுறி. அவர் வாங்க போறது 4 லட்சம் ஓட்டோ 3 லட்சம் ஓட்டோ ஓரம் கட்டிருங்க, நான் நம்பர்ஸுக்குள்ள வரமுடியல. அப்படியே வந்தா கூட அந்த 4 லட்சம் ஓட்டு எதன் அடிப்படையில்? ஒரு அரசியல்வாதி வந்தான்னா எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்துறதும், வாங்கினே நல்லா இருக்கீங்களான்னு சொல்றதும் உரிமையில இருந்து வரணும், பாதுகாப்பு உணர்வில் இருந்து வரணும். குச்சி நிக்கிறான்டா திருப்பிடான்னு சொல்ற எண்ணத்தை காவல்துறை கொடுக்கும்போது இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் ஒரு அரசியல்வாதி கொடுக்க கூடாது. உன்னை பார்த்தா தெரிச்சு ஓடணும்ன்ற எண்ணம் வருது. அதுவும் நான் செலக்ட் பண்ண ஒரு எம்பி, எனக்கு வரக்கூடிய ரெப்ரசன்டேஷனை பார்த்தா நான் தெரிச்சு ஓடணும்னு ஒரு தொழிலதிபரும் ஒரு சாமானிய மக்களும் நினைக்கிறான்னா நீங்க அரசியல்வாதி கிடையாது. நீங்க யாரு? அந்த நிலைமையை நோக்கி நகர்த்திட்டு இருக்காரு. நான் அப்படித்தான் பண்ணுவேங்கிறாரு. அப்ப கோயம்புத்தூர்காரன் எப்படி ஓட்டு போடுவான்? கட்சிக்காரனே வேலை பார்க்க மாட்டான் சார். ஃபேக்ட் அதுதான். எல்லோரையும் மிரட்டுகிற அண்ணாமலையை கோயம்புத்தூர் மிரட்டி திருப்பி அனுப்பி வைக்கும் டர்ராயிதான் இருக்காரு. அதுதான் எனக்கு புரியுது. இதை மக்கள் மன்றத்தில் வைப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பட் இந்த செய்தி கோயம்புத்தூர் மக்களுக்கும் பரவாயில்ல போய் சேரணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் கலந்து கொண்டு அந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏப்ரல் 19 நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற நாள். நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு.
இனி இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல். அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல். மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையாக வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும். மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பேருந்தில் மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம், பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவியருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையாக நேசிக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களித்து, தென் சென்னை தொகுதியில் போட்டியிடும் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, திருப்பெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் TR பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் G செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, வேலூர் தொகுதியில் போட்டியிடும் கதிர் ஆனந்த் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் கோபிநாத் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் மணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிடும் CN அண்ணாதுரை அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, ஆரணி தொகுதியில் போட்டியிடும் தரணிவேந்தன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து, கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் மலையரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, சேலம் தொகுதியில் போட்டியிடும் TM செல்வகணபதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் பிரகாஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, திருப்பூர் தொகுதியில் போட்டியிடும் சுப்பராயன் அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களித்து, நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, கோவை தொகுதியில் போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் ஈஸ்வரசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களித்து, கரூர் தொகுதியில் போட்டியிடும் ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, திருச்சி தொகுதியில் போட்டியிடும் துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து, பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் அருண் நேரு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, கடலூர் தொகுதியில் போட்டியிடும் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து, மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் சுதா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடும் வை செல்வராஜ் அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் வாக்களித்து, தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடும் முரசொலி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, மதுரை தொகுதியில் போட்டியிடும் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அரிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து, தேனி தொகுதியில் போட்டியிடும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் நவாஸ் கனி அவர்களுக்கு ஏனி சின்னத்தில் வாக்களித்து, தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் கனிமொழி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, தென்காசி தொகுதியில் போட்டியிடும் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து, திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடும் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து, கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும்
விஜய் வசந்த் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்.